ரஜினியோட கூலி படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்குகளில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உருவாகியிருக்க இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா இன்று நடைபெற இருக்கு. அத்துடன் கூலி ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆக இருக்கு. இதற்காக ரசிகர்கள் வெறித்தனமாக காத்திருப்பில் இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உருவாகியிருக்கு கூலி. ரஜினிகாந்த் நடிப்பில் விரைவிலே ரிலீஸ் ஆக இருக்க இந்த படம் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகி இணையத்தில் கவனம் ஈர்த்து வருது. அத்துடன் கூலி குறித்து படக்குழுவினர் தொடர்ச்சியாக நேர்காணலில் பேசிட்டு வராங்க. அந்த வகையில் தற்போது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் படம் குறித்து பகிர்ந்திருக்க லேட்டஸ்ட் தகவல் இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. சோஷியல் மீடியா, யூடியூப் என எங்கு திரும்பினாலும் கூலி குறித்து தான் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. மேலும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பல பேட்டிகளில் இப்படம் குறித்து தொடர்ந்து பேசிட்டு வராரு. அவர் பகிரும் புதிய தகவல்கள் படம் மீதான எதிர்பார்ப்பினை தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கு. அந்த வகையில் தற்போது அளித்திருக்க பேட்டியில் கூலியில் விண்டேஜ் ரஜினியை பார்க்கலாம். சமீப காலமாக அவரது படங்களில் மிஸ் செய்த தலைவரை கூலி படத்தில் பார்க்கலாம் என தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மோனிகா பாடல் குறித்து பேசியிருக்கவர், பொதுவாகவே என்னுடைய படங்களில் ஐட்டம் பாடல்கள் இடம்பெறாது. வணிக நோக்கங்களுக்காக மட்டுமே இந்த படத்தில் மோனிகா பாடல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் படத்துடைய வேகத்தை தடுக்காது எனவும் சொல்லியிருக்காரு. மேலும் கூலி படத்தில் உபேந்திராவின் கதாபாத்திரத்துக்கு தனிப்பட்ட சம்பந்தம் இருக்குது. இயல்பாகவே ரஜினி சாரின் தீவிரமான ரசிகர் அவர். கூலி படத்திலும் அவருடைய கதாபாத்திரம் அப்படி தான் இருக்கும். படத்தில் ரஜினி சாரின் கதாபாத்திரத்தை உயர்த்துபவராக உபேந்திரா இருப்பார் எனவும் தெரிவித்திருக்காரு. அவர் பகிர்ந்திருக்க இந்த தகவல்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதனிடையே கூலி படத்துக்கு சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. இது தொடர்பாக சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. கடைசியாக ரஜினியின் சிவா படத்துக்கு ஏ சான்றிதழ் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுது. கடந்த 1989ஆம் ஆண்டு இந்த படம் வெளியானது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 36 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி படத்துக்கு தற்போது ஏ சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டிருக்கு. இதனால் படத்தில் ஆக்ஷன் காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது என உறுதியாயிருக்கு. அத்துடன் வழக்கமான லோகேஷ் கனகராஜ் படங்களை விடவும் ரத்தம் தெரிக்கும் காட்சிகளும் கூலியில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதனிடையே கூலி இசை வெளியீட்டு விழா இன்று பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு. நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ட்ரெய்லரும் வெளியாக இருக்கு. இசை வெளியீட்டு விழாவில் ரஜினியோட பேச்சை கேட்பதற்கு ரசிகர்கள் பெரும் காத்திருப்பில் இருக்காங்க. கூலி வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த படத்தில் மெயின் வில்லனாக நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல்லான படமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. நீங்கள் கூலி படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.